வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்தியா கனடா பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் 2 நாள் பயணமாக கனடா சென்றிருக்காரு. அங்கே கனடாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை சந்தித்து சில முக்கியமான ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி இந்திய கனடா உறவு அப்படின்றது நல்ல சீராக 2 மிடில் பவரோட ஒரு நல்ல ஒரு உறவில் இருந்த ஒரு தருணம். அதன் பிறகு ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமர் ஆகிறாரு. ஜஸ்டின் ட்ரூடோவுடைய ஓட் பேங்காக இருக்கக்கூடிய காலிஸ்தானிகள் அந்த டொமஸ்டிக் பாலிசிக்கு அந்த டொமஸ்டிக் ஓட் பேங்க்குக்கு சப்போர்ட் பண்ணி அவர் தன்னுடைய வெளியுறவு கொள்கையை இந்தியாவுக்கு எதிராக மாற்றுறார். குறிப்பாக நிஜர் ஒரு மர்ம நபர்களால் நிஜர் அப்படின்ற அந்த காலிஸ்தானி பயங்கரவாதி ஒரு மர்ம நபரால் கொல்லப்படுறான். அதில் இந்தியாவுக்கு நேரடியான தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்தியா தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு என்எஸ்ஏ அஜித் தோவல் அவர்களுடைய நேரடி உத்தரவில் தான் இது செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ராயல் கெனடியன் போலீஸ் RCMP ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இதை பற்றி ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவோட பாராளுமன்றத்தில் கதறாரு. இந்த இடத்துக்கு இந்தியா கனடா உறவு அப்படின்றது சரியாக ஆரம்பிக்குது. உடனடியாக இந்தியா விளக்கம் கேட்குறாங்க. சரி, இருந்தால் நீங்கள் ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே அவங்க கொடுக்கல. அதன் பிறகு 5A அலையன்ஸை கையில் எடுக்கிறாரு. அதாவது அமெரிக்கா, இந்த ஆங்கிலோ சாக்சன் அலையன்ஸ்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, UK, கனடா இந்த 5 நாடுகளோட இதை எடுத்து இவங்க கொடுத்த இன்புட்டில் தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு காலிஸ்தானிகள் இந்திய கொடி இருக்கிறது. இந்தியாவுடைய பிரதமர்களாக இருந்த இந்திரா காந்தி அவர்களுடைய உருவத்தை எரிக்கிறது, பிரதமர் மோடி அவர்களுடைய உருவத்தை எரிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் மேலே தாக்குதல் நடத்துறது, அங்கே இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தினர் மேலே தாக்குதல் நடத்துறதுன்னு சொல்லிட்டு பல விதமான நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடந்து இந்த இரவு பயங்கரமாக சீர்கெட்டு பிறகு தூதரக அதிகாரிகள் டிப்ளமேட் ஸ்டாஃபை 50% இந்தியா குறைச்சாங்க. அதன் பிறகு இந்திய மாணவர்களுக்கு உண்டான வீசாவை கனடா கம்மி பண்ணாங்க. ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு போச்சு. லிட்ரலாக ஜஸ்டின் ட்ரூடோவை இந்திய மக்கள் வெறுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நிகழ்வுகள் அந்த காலத்தில் நடந்து முடிஞ்சுது. பிறகு ஜஸ்டின் ட்ரூடோ அப்படின்னு சொல்லி இவர் ஒரு காலிஸ்தானியாக மாறிட்டார் அப்படின்ற மீம்ஸ்லாம் அந்த காலத்தில் ரொம்ப பரவலாக வந்துச்சு. இதன் பிறகு தான் இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் மார்க் ரூனி அவர்கள் பதவிக்கு வர்றாரு. ஜஸ்டின் ட்ரூடோ எலெக்ஷனில் தோற்ற பிறகு எலெக்ஷனில் கண்டெஸ்டே பண்ண முடியல. இப்போ அவர் ஓய்வு பெற்று அவருடைய ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கார் ஜஸ்டின் ட்ரூடோ. மார்க் அவர்கள் வந்த பிறகு ஒரு சில மாதங்களில் ட்ரம்ப் அவர்களும் பதவிக்கு வர்றார். 2 பேருமே ஒரே நேரத்தில் வராங்க. அமெரிக்க கனடா உறவு அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் சீர்கெட்டு போகுது. ட்ரம்ப்போட அதிரடி காரணமாக ஜியோ பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகும்போது கனடா என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்றப்ப இந்த இந்திய அமெரிக்க உறவு மீண்டும் சீர்படுத்தணும் அப்படின்ட்டு தான் இதில் 1970களில் ஆரம்பிச்சு இந்திரா காந்தி அவர்கள் காலத்தில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் இருந்த இந்திய கனடா உறவுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய காலிஸ்தானிகளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அடைக்கலம். காலிஸ்தானிகள் ஓப்பனாக இந்தியாவுக்கு எதிரான பிரிவினைவாதங்களை முன்வைக்கிறது, ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ணுறது, இந்தியர்களை மிரட்டுறது, இந்திய விமானங்களை வீழ்த்திடுவோம், சுட்டு வீழ்த்திடுவோம்னு சொல்கிறது. அதே மாதிரி கனிஷ்கா ஏர்லைன் பாம்பிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது பர்சிஸ்டண்ட்டாக இருந்தது. கனடா கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நாடு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம், பேச்சுரிமை அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு எதிராக சில கோஷங்கள்லாம் வந்துச்சுன்னா அது பேச்சுரிமை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாட்டோடைய இறையாண்மைக்கு எதிராக இன்னொரு நாடு பயன்படுத்தப்படக்கூடாது அப்படின்றதுல இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு இடத்துல இந்தியா காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை. இது ஒரு மிக நெருடலான ஒரு பாயிண்ட்ல போய் நின்றுட்டு இருந்துச்சு. இந்த உறவு மீண்டும் சீர்பெற ஆரம்பித்த பிறகும் இந்த காலிஸ்தானி பிரச்சனை மட்டும் முன்னே அட்ரஸ் பண்ணப்படலை. இப்போ அஜித் தோவல் அவர்கள் அங்கே போன பிறகு யார் மேலே இவங்க கொலை குற்றச்சாட்டு வச்சாங்களோ அவரே இப்போ அங்கே நேரடியாக போயிருக்கிறார். ஒரு கேஸுமே அங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ நேரடியாக போகிறார் அப்படின்ற போது டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி அப்படின்றது ஃபஸ்ட்டு வேணும். கனடாவோட அஷூரன்ஸ் இல்லாமல் அவர் ட்ராவல் பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது, அவர் போய் சந்தித்தது அவங்களுடைய உள்துறை அமைச்சரையும், அதாவது காவல்துறையை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய அமைச்சரையும், அதே மாதிரி அவங்களோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகரையும். இந்த இடத்துல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒப்பந்தங்கள் வெளியில் வந்திருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கனடாவுடைய NSA ட்ரௌவின் அவர்களை சந்திக்கிறாரு. அப்புறம் பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் கேரி அவர்களை சந்திக்கிறாரு. 2 இடத்துல செக்யூரிட்டி அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், நல்லா கவனிங்க, சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு, இதை பற்றி ஒரு புது கூட்டமைப்பு உருவாக்கப்படுது. ஒரு 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு சில விஷயங்களை ஒத்துக்கிறாங்க.
இதுதான் முதல் முறையாக லா அண்ட் ஆர்டர் அப்படின்ற வார்த்தை உள்ள வருது. லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது கனடாவில் இருக்கக்கூடிய கேங்ஸ்டர்ஸ், பிஷ்னோய் கேங் போன்றவங்க இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய காலிஸ்தானி சக்திகள் கனடாவில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே சட்டம் ஒழுங்குக்குள்ள வருது. பாதுகாப்பு அப்படின்றது வேற. இந்த இடத்துல ஒரு ஒப்பந்தம் வந்து மிக முக்கியமான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஒரு லேஷனிங் ஆஃபீஸர் கனடாவில் இப்போ புதுசாக வரப்போகிறாங்க. செக்யூரிட்டி மற்றும் லா அண்ட் ஆர்டர் லேஷனிங் ஆஃபீஸர். இனி காலிஸ்தானிகள் தப்பவே முடியாதுன்றதுக்கான கிளியர் கட்டான நடவடிக்கை தான் அது. அதே மாதிரி கனடாவுடைய லைசனிங் ஆஃபீஸர் இந்தியாவில் இருப்பாங்க. ஸோ இந்த 2 நாட்டுகள் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேங்ஸ்டர்ஸு, ட்ரக் டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங், இல்லீகல் இமிக்ரேஷன், இந்த போன்ற கேங்ஸை நேரடியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு 2 நாடுகளுடைய மிக முக்கியமான அதிகாரி ஒருத்தர் இங்கேருந்து கனடாவில் நம்ம அதிகாரி இருக்க போகிறார், கனடாவோட அதிகாரி இந்தியாவில் இருக்க போகிறார். இது ஒரு மேஜர் பிரேக் த்ரூ. இது நாள் வரை இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 2 அதிகாரிகளும் என்ன பண்ணுவாங்கன்னா, ரியல் டைமில் க்ரைமு, ட்ரக்ஸு, சைபர் க்ரைமு, ஃப்ராடு, இமிக்ரேஷன் இது எல்லாத்தையுமே என்ஷூர் பண்ண போகிறாங்க. ஸோ காலிஸ்தான் இயக்கமும் இதுக்குள்ளே வந்துருச்சு. இந்த கேங்ஸ்டர்ஸ், லாரன்ஸ் பிஷ்னோய் கேங், கோல்டி பெரார் கேங் அப்படின்னு சொல்லி நிறையா கேங்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க கனடாவிலேருந்து. அவங்களும் இதுக்குள்ளே வராங்க. இது தவிர ட்ரக்ஸு, சைபர் இது எல்லாமே உள்ளே வரும்போது, இல்லீகல் இமிக்ரேஷன் இது எல்லாமே உள்ளே வரும்பொழுது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ NSA லாரன்ஸ் பிஷ்னோய் கேங் மேலே ஒரு கேஸை ஃபைல் பண்ணி, ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி இப்போ அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. பல குற்றவாளிகள் தேடப்படுறாங்க. இனி NSA வந்து அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி, அரசாங்கம் இன்டர்போலில் நோட்டீஸ் கொடுத்து, அதன் பிறகு கனடிய அரசாங்கத்துக்கிட்ட பேசி இந்த கேஸ் டீட்டெயிலை ஷேர் பண்ணி அங்கேருந்து அவங்கள நாடு கடத்தணும், எக்ஸ்ட்ரடிஷன் பண்ணணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இனி நம்மளுடைய புலனாய்வு அமைப்புகள், காவல்துறை, மாநில காவல்துறை இருந்தாலும் நேரடியாக இந்த லேஷனிங் ஆஃபீஸர், கனடாவில் லேஷனிங் ஆஃபீஸர்கிட்ட பேசி அவர் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக கனடாவில் இருக்கக்கூடிய தன கவுண்டர் பார்ட்ஸை பேசி இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஸோ காலிஸ்தானிகளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரண அடி இது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல இது ஒரு கிளியர் கட்டான ரிசல்ட்டு. மார்க் கார்னியோடைய அரசாங்கம் இந்த பாலிடிக்ஸை கையில் எடுக்கலை. இப்போ இந்த பாலிடிக்ஸை யார் கையில் எடுத்திருக்கா, காலிஸ்தானி ஓட் பேங்க் பாலிடிக்ஸை யார் கையில் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எதிராக இருக்கக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் தலைவராக இருக்கக்கூடிய பொலவேரே அவர்கள். பொலவேரே தான் இப்போ இந்த பாலிடிக்ஸ் எடுத்திருக்காரு. ஏன்னா இது ஒருத்தர் ஓட் பேங்க் போகும்போது இன்னொருத்தர்கிட்ட அவங்க போய் ஒட்டிக்குவாங்க. அந்த மாதிரியான பாலிடிக்ஸ், கன்சர்வேட்டிவ் பாலிடிக்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் மார்க் ரூனி அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. இந்த இடத்துல இந்தியாவை காயப்படுத்தக்கூடிய, இந்திய இறையாண்மைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய முக்கியமான இதை கனடா அனுமதிக்காது அப்படின்றது தான் இங்கே மிக முக்கியமானது. இதில் காலிஸ்தானி எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்றது இருக்குது அப்படின்றதே 2024 எண்டில் தான், அதாவது மார்க் ரூனி அவர்கள் ஜஸ்டின் ட்ரூடோட சரிவுக்கு பிறகு தான் கனடா ஒத்துக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இதில் கனடாவை பேஸாக வச்சு ப்ரொமோஷன் பண்ணுறது, பிரிவினைக்கு ஃபண்ட் ரைசிங் பண்ணுறது, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பிளானிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்தியாவில் இந்த மாதிரியான சம்பவங்களை செய்கிறது. உதாரணத்துக்கு அம்ரித்சர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் ராக்கெட் ப்ரொப்பல் கிரெனேடை வச்சு அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க காலிஸ்தானிகள் 2024. இந்த மாதிரி இதை தான் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் வயலண்ட் எக்ஸ்ட்ரீமிசம், PMVE அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் மோட்டிவ் அப்படின்றது காலிஸ்தானி எக்ஸ்ட்ரீமிசம் டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக அதை அவங்க பண்ணும்போது ஒரு வகை அதை வந்து டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸை சமாளிச்சுட்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போது காலிஸ்தானுடைய அலைன்டு ஆக்டர்ஸ், இவங்க பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரமில் இந்த தேர்தலில் மிகப்பெரிய லூசர்ஸாக இருந்திருக்காங்க. ட்ரூடோ மீண்டும் பதவிக்கு வர முடியாமல் போனதுக்கு மிகப்பெரிய காரணம், ட்ரூடோட தந்தை கனடாவோட பிரதமராக இருந்தால் ஒரு நெப்போகேட் வாரிசு அரசியல் இருந்தாலும் கூட அவரால் வந்து அந்த பாலிடிக்ஸை கையில் எடுத்ததுனால கனடியர்களும் வெறுத்து போயிட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களும் வெறுத்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமாக இவங்க போயிட்டு இருக்கும்போது காலிஸ்தான் பிரச்சனையை பேக் பர்னரில் போடுறதுக்கு தயாராகிட்டாங்க. காலிஸ்தானிகளை இன்கேஸ் ஓரளவுக்கு சாக்ரிஃபைஸ் இதோட ஆக்ஷன் எப்போ வருதுன்றத ஆக்ஷன்ஸை பார்த்துட்டு தான் பண்ண முடியும். பட் அதற்கான ஸ்டேபிள், அதற்கான ஃபாரம் வந்து கிளியர் கட்டாக செட் ஆயிருச்சு. இப்போது இங்கேருந்து போய் அங்கே இருக்கக்கூடிய சீக்கியர்கள் கனடாவோட பாப்புலேஷனில் 2% இருக்கிறாங்க. ஒரு சாலிடான, ஒரு பவர்ஃபுல்லான லாபி அவங்க. பட் அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. ஒன்று காலிஸ்தான் ஆதரவு, இன்னொன்று காலிஸ்தானிகள் பயங்கரவாதம் செய்கிறது, இன்னொன்று இந்த அமைப்புகள்லேயே உறுப்பினராக இருக்கிறது. ஸோ குர்பவந்த் சிங் பன்னுவோட பேர் சமீப காலங்களில் நியூஸில் வராமல் இருந்ததுக்கான காரணமே இந்த கிராக் டவுனை இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதான். பட் கனடாவில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் சொல்கிறது, இது பிரதமரே நினச்சாலும்
கனடாவோட போலீஸ்க்குள்ள இவங்களோட ஆதிக்கம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது. இது எவ்வளோ தூரம் கிரவுண்டில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்ற கன்சர்னையும் வைக்கிறாங்க. அது என்ன நடக்குதுன்றத காலம்தான் பதில் சொல்லணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ஸ்பீச், பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் அப்படின்றது ஒரு நம்மளுடைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய உருவ பொம்மையை இருக்கிறது, அதை அவங்களுடைய படுகொலையை சித்தரித்து அதை ஒரு டேபுல்லவாக கொண்டு போகிறது, இதெல்லாமே பேச்சுரிமையில் வராது. இது நம்ம நாட்டோட இறையாண்மை, நம்மளுடைய பிரதமர் அவங்க. இப்போ கனடாவுடைய பிரதமருடைய குடும்பாவை இங்கே எடுத்துகிட்டு எரிச்சல் அவங்க ஊர்வலம் கூட்டு போனால் கனடா எதிர்பார்க்குமானா பார்க்காது. இப்போ அல்பர்ட்டா பிரிவினைவாதத்தை அமெரிக்கா தூண்டி விடுறாங்கன்னு சொல்லி யார் சொல்கிறா? கனடா. அல்பர்ட்டாவில் பிரிவினை பேசக்கூடியவங்க தேச துரோகம் பண்ணுறாங்க, அந்த வார்த்தையை எடுத்து ட்ரீசனுக்கு சமம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது உங்களுக்கு வந்தால் இது ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியான்ற அந்த மொமெண்ட்டில் தான் போயிருக்கு. இப்போ கனடா ரொம்ப தெளிவாக இது பண்ணியிருக்காங்க, இதை உணர்ந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி கனடாக்கு இந்தியா ஏன் தேவை? அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிஸ் மற்றும் யூனிவர்சிட்டிஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட், அதாவது மாணவர்கள் தங்கும் விடுதிகள் மற்றும் வீடு, இது எல்லாமே மிகப்பெரிய லெவலில் இந்தியாவை சார்ந்து தான் இருக்குது. இந்திய மாணவர்கள் தான் மிக அதிகளவு அவங்க போகிறாங்க. அப்போது ஸோ அது ரொம்ப தேவை. ரெண்டாவது, கனடா கிட்ட டெக்னிக்கல் டேலண்ட் அப்படின்றது கிடையாது, குறிப்பாக சாஃப்ட்வேர், மருத்துவத்துறையில். அதுவும் மக்கள் இங்கேருந்து தான் போகிறாங்க. அதே மாதிரி கனடாக்கு அமெரிக்காவுடைய உறவு இப்போ ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கிறதுனால இண்டோ பசிபிக்கில் கனடாவுடைய கால் ஊன்றணும், அவங்க சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்தியா தேவை. சமீபத்தில் டாவோஸ் நடந்த அந்த கருத்தரங்கில், உலக கருத்தரங்கில், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமில் இவங்களுடைய பிரதமர் மார்க் ரூனி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த மிடில் பவர்ஸ், இந்தியா, ஜப்பான், கனடா, சவுத் கொரியா போன்ற நாடுகள், மிடில் பவர்ஸ் இப்போ கிரேட் பவர் ஸ்ட்ரகிளில் மாட்டிக்கிட்டாங்க. நாம உடனடியாக டேபிளில் உட்காந்து பேசலை அப்படின்னா அதே டேபிளில் இருக்கக்கூடிய உணவாக நம்ம மாறிடுவோம். வி வில் பி த மெனு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த பாயிண்டில் அவங்களுக்கு இப்போது இந்தியாவுடைய மார்க்கெட் தேவைப்படுது, இந்திய மாணவர்கள் தேவைப்படுறாங்க, இந்தியாவிலேருந்து டெக்னிக்கல் டேலண்ட் தேவைப்படுறாங்க. அதே மாதிரி கனடாவில் இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் கேஸுக்கு ஒரு மிகப்பெரிய பையராக அவங்க இந்தியாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே கிளியர் கட்டாக நீங்கள் பண்ணணும், இந்தியாட்ட அந்த உறவு வேணும் அப்படின்னா இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமானது நம்மளோட இறையாண்மையில் எந்த இடத்துலையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். உள்ளுக்குள்ளே ஆடினவங்களும் சரி, லே லடாக் ப்ரொட்டஸ்டாக இருக்கட்டும், இல்லை இங்கே பிரிவினைவாதம் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை வெளியில இருந்து உட்காந்து பண்ணவங்களோட நிலைமை என்ன அப்படின்றது காலம் பதில் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம உத்து பார்த்தாலே தெரியும். இப்போது இந்த டிரான்ஸ்நேஷ்னல் கிளைமில் குறிப்பாக இந்த லேஷனிங் ஆஃபீஸருடைய அந்த பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கனடாவுடைய அதிகாரிங்க நேரடியாக இருக்கும்போது இந்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக கொடுக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜாக கொடுக்குது. இப்போது இந்த சிஎஸ்ஐஎஸ் அப்படின்ற அமைப்பு காலிஸ்தானிகளை எக்ஸ்ட்ரீமிஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க, லேபிள் பண்ணிட்டாங்க 2025. இவங்க பொலிட்டிக்கல் வயலன்ஸ்னு எடுத்துக்க முடியாது, இது ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்றதும். அதே மாதிரி இது கனடாவுடைய தேசிய பாதுகாப்புக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்குது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ காலிஸ்தானி ரெஃபரண்டம், சிக் ஃபார் ஜஸ்டிஸ், இந்த குர்பவன் சிங் பன்னோட அமைப்பு ஒட்டாவாவில் 2025 பண்ணாங்க. கிட்டத்தட்ட 50,000 பேர் அதில் வந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கொலம்பியா போன்ற பகுதிகள் முழுவதும் இவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அங்கே உள்ளூரில் இருக்க மக்களே ரொம்ப அச்சக்கூடதுன்னு பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வரும்போது அந்த வெறுப்பை அவங்க சம்பாரிச்சதுனால இந்த இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட்டை காலிஸ்தான் இழந்துட்டாங்க. அதாவது ஆடலாம், ஒரு அளவுக்கு ஆடினா பரவாயில்ல, இன்னொரு நாட்டில் உட்காந்துக்கிட்டு அதை எங்கள் நாடுன்னு சொந்தம் கொண்டாடுறதுலாம் எந்த நாடுமே விரும்பாது. நேட்டிவ் அங்கே இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கனடியர்கள் எல்லாமே அதை வெறுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வீசா டினையலாக இருக்கட்டும், நம்மளுடைய மாணவர்களுக்கான வீசாஸாக இருக்கட்டும், இல்லை இந்த டெரர் ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய ப்ராபாக இருக்கட்டும், இனி இந்தியாவுக்கு எதிராக கனடாவில் அது சில விஷயங்கள்லாம் ஓப்பனாக பேச முடியாது. நம்ம அரசியல்லையுமே கனடாவுக்கும் நிறைய லிங்க் இருக்குது. அது எல்லாமே இப்போ முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு பாதையில் இந்திய கனடா உறவு அப்படின்னு போகிறாங்க. காலிஸ்தானிகளுக்கு மிகப்பெரிய ஆப்பு வரக்கூடிய காலங்களை காத்துட்ருக்கு. வெயிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.